அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பதிவு என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தங்க ஒரு நாள் வாஸ்து கன்சல்டிங்காக வந்திருந்தாங்க. ஒரு முகத்துல ஒரு டென்ஷன் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய எங்கேயோ ஒரு இடத்துல இடம் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ரொம்ப அ பிரைம் லொக்கேஷன் வச்சுங்களேன். நல்ல இடத்துல இடம் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து கேட்ட கேள்வி, "சார் நெறைய பேர் வந்து குழப்புறாங்க. என்னோட வீடு வந்து 40 அடி இருக்கு. அந்த 40 அடிய வந்து நெறைய பேர் நல்லதில்லன்னு சொல்றாங்க. எனக்கு அதே ஒரு இதுவா இருக்கு" அப்படின்னு. நான் சொன்னேம்மா 39 அடி நல்லது. இல்ல 41 அடி நல்லது. அதுக்காக 1 அடி என்னம்மா பண்ணுவீங்க? அமைப்பா கட்டுனீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வாஸ்து தோஷத்த நிவர்த்தி ஆகும். அதாவது பஞ்சபூதங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, அ நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல, டாய்லெட் போட வேண்டிய இடத்துல டாய்லெட்டும், கிச்சன் போட வேண்டிய இடத்துல கிச்சனும், இந்த மாதிரி வாஸ்து பிரகாரம் அமைப்பா கட்டுனா போதும்மா. அப்படி விடுறதா இருந்தா நீங்க 1 அடி விட்டுட்டு கட்டலான்னா, 1 அடிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போது. அப்போ அந்த வாஸ்துன்றதே என்னன்னா, அந்த காலத்துல 2 கிரவுண்ட்ல இடம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பெரிய இடங்கள் இருக்கும்போது, எந்த இடத்துல நம்ம இதுவா விட்டுட்டு, இடம் விட்டுட்டு கட்டலான்லாம் இருக்கும். இப்போ ரொம்ப பக்கத்துல, பக்கத்துல நியூக்ளியர் ஃபேமிலி சொல்லுவாங்க. பக்கத்துல, பக்கத்துல, பக்கத்துல வீடுங்க அமைஞ்சதுனால, உங்களால கரெக்ட்டா அந்த அளவு எடுத்து கட்ட முடியுமான்னு பார்த்தா, அது ரொம்ப கடினம். இப்ப இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே நமக்கு உட்பட்டு இருக்கணும் 1. 2வது இந்த வாஸ்து சாஸ்திரமே நெறைய சித்தர்கள் முறையில இருக்கு. மயன், காகபுஜண்டர் இந்த மாரி வாஸ்து சாஸ்திரம் அந்த காலத்துல இந்த ஆங்கிலேயர்களுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீட் அடிலாம் வந்தது. இத்தன அடி அப்படின்னு. அதுக்கு முன்னாடிலாம் முழமும், கஜமும் இருந்தது. அப்போ இத கன்வெர்ட் பண்ணும்போது நெறைய கணக்குகள் உண்டு. அப்போ ரொம்ப இந்த அளவுகள்ல மக்கள் போட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இதுலருந்து எப்ப வெளிய வரப்போறாங்கன்னு தெரியல. அமைப்பா இருக்கணும். அது ஒரு சயின்ஸ். ஆனா அதே நேரத்துல இது இந்த அளவ புடிச்சுட்டு 1 அடி நான் இப்போ 1 அடிக்கு கேப் விட்டுட்டு நீ கட்டுற அப்படின்னா, அந்த வீட்லயே இந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு 1 அடி கேப்ல குப்பை போடுவாங்க, தண்ணி நிக்கும். எவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு பதிலு அந்த இடத்த இன்னும் வேற எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்ன்றத ஒண்ணு பண்ணலாம். 2வது என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் ஆ அமைப்பா கட்டிட்டோம்னா, இந்த வாஸ்து தோஷத்த நம்மளால நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அப்ப அளவுகள டென்ஷன் ஆயிட்டு ஏன்னா நீ வாங்குறதே கஷ்டப்பட்டு ஒரு லோன் போட்டோ ஏதோ ஒரு வகையில வாங்குறீங்க. அதுல ரொம்ப அந்த அளவு பின்னாடி போவாதீங்க. என்னுடைய 25 வருஷம் அனுபவத்துல இருந்து சொல்றேன் நானு. அதனால நீங்க வந்து என்னன்னா, அமைப்பா கட்டுங்க. அதுக்கேத்த மாரியான சூழல்கள நம்ம உருவாக்கிப்போம். இல்லன்னா, இதுவே உங்களுக்கு ஒரு டென்ஷன் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.